மக்களவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. 57 தொகுதிகளில் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். ஏழாம் கட்ட தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் தலைவர்கள், கட்சித் தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் வாக்களிப்பு. இந்தியாவில் பொது தேர்தலை சீர்குலைக்க இஸ்ரேல் நிறுவனம் சதி என OpenAI பகீர் குற்றச்சாட்டு. இஸ்ரேலைச் சேர்ந்த ஸ்டார்க் நிறுவனம் பாஜகவுக்கு எதிராகவும் காங்கிரஸை பாராட்டியும் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பரப்ப முயற்சி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பான டிவி விவாதங்களில் காங்கிரஸ் பங்கேற்காது. இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததும் கருத்து கணிப்பு வெளியிடப்படும் நிலையில் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகிறோம் என தெரிந்துவிட்டதால் மீடியாக்களை எதிர்கொள்ள காங்கிரஸால் முடியவில்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விவாதங்களை புறக்கணிக்கும் காங்கிரஸ் மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடும் விமர்சனம். டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டம் இன்று நடக்கிறது. தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் குழந்தைகளுடன் தவித்த மக்கள். இந்த நைட் டைம்ல நாங்களாம் எப்படி இருக்குது, 2 பச்சை குழந்தைங்களை வச்சுருக்கிறோம். அந்த குழந்தைங்க எப்படி வாடுது தெரியுமா? அந்த ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேக்காடா இருக்குது. செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்த அதிகாரிகளை கண்டித்து நள்ளிரவு சாலை மறியல். சென்னை அடுத்த ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தொடர் மின்வெட்டால் மக்கள் ஆத்திரம். மின்சார அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் நள்ளிரவு பரபரப்பு. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இரவு மழை. துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழக காவல்துறையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்படும் ADSP வெள்ளத்துறை சஸ்பெண்ட் ரத்து. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலையிட்டு சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ததாக தகவல். வெள்ளத்துறையை தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்த உள்துறை செயலாளர் அமுதாவை முதலமைச்சர் கண்டித்ததாக தகவல். வெள்ளத்துறை சஸ்பெண்ட் உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. ADSP வெள்ளத்துறை பணி ஓய்வு பெற நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு. மனித உரிமை ஆணையத்தில் உள்ள வழக்குகள் தொடர்பாக ஓய்வூதிய பலன்களில் 5 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு.
கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு எதிரே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. ஜிஎஸ்டி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதிய தீர்வு காணும் வகையில் முடிவு. சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்ற எம்ஆர்எம் ஆம்னி பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் அவதி. இந்த மாதிரி பேசக்கூடாதுண்ணா. வர்ற பயணிங்க எத்தனை பயணிங்க வராங்க தெரியுமா? எங்க இருக்காது? ஓட்டுநர் கிளீனர்களிடம் வாக்குவாதம் செய்ததால் நடுவழியில் பரபரப்பு. கிளம்பாக்கம் வந்து ரெடி பண்ணா எப்படின்னா இப்படி சொன்னீங்க எப்படின்னா? ஏன்னா இத்தனைக்கு மோடிங் கிளாஸ் ஓப்பன் கிளாஸ் கூட கிடையாது. இப்படி சொன்னா எப்படி அது? கிளாஸ் ஓப்பன் இருந்தா கூட பரவாயில்ல. சிறார்கள் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யும் விதிமுறை இன்று முதல் அமல். 25,000 ரூபாய் அபராதமும் 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் வழிமுறை. லஞ்சம் வாங்குபவனும் அவன் குடும்பமும் நாசமாகிவிடும் என சாபமிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கே ராமகிருஷ்ணன் சொத்து குவிப்பு வழக்கில் காவல் சார்பு ஆய்வாளர் மனைவியின் சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பு. சென்னை துறைமுகம் பகுதியில் நற்கருணைநாதர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். கொடியேற்ற நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை.